ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது கட்டமா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. எல்லா வாரமும் இந்த சனிக்கிழமைகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடியதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த முறையும் சனிக்கிழமை 2 இடங்கள்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு தாவேக கட்சி தலைவர் விஜய். இப்ப இதற்கு என்ன மாதிரியான இடங்கள்லாம் அவங்க போக இருக்காங்க, எத்தனை மணி அளவுல இந்த சுற்றுப்பயணம் என்பது தொடங்கி நிறைவு பெற இருக்கு, எந்தெந்த வழிகளில் பயணம் மேற்கொள்ள இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க இருக்கும். அதற்கு முன்னாடி இதற்கு முன்பு நடந்த அதாவது சுற்றுப்பயணத்தப்ப என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத ஒரு தடவை நம்ம நினைவு கூறலாம். அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி மரக்கடை பகுதியில தாவேக தலைவர் விஜய் முதல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இதுல முதல்ல 3 இடங்கள் ஏற்கனவே அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல காலையில 10:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை பக்கத்துல பிரச்சாரம் மேற்கொள்ளதும், அதற்கு அடுத்தபடியா திருச்சியிலிருந்து அரியலூருக்கு போய் அங்க பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல சரியா 1 மணி அளவுல பிரச்சாரம் மேற்கொள்ளவும், தொடர்ந்து அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு குன்னம் பேருந்து நிலையம் பக்கத்துல 4 மணி அளவுல 3 இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னா, முதல்ல திருச்சி விமான நிலையத்தை அடைஞ்ச தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்து பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்துல மரக்கடையை நோக்கி பயணத்தை தொடங்கினாங்க. விஜய் பிரச்சார வாகனத்து மேல ஏறி கையசைச்சு வரக்கூடாது. பிரச்சாரத்தின் போது விஜயனுடைய வாகனத்துக்கு பின்னால 5 வாகனங்களுக்கு மேல அனுமதிக்கப்படாது. விஜய் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொண்டர்கள் பைக்கு 4 சக்கர வாகனங்கள்ல ஊர்வலம்லாம் வரக்கூடாது அப்படின்னும், உயரமான கட்டிடங்கள் மரங்கள் மேல ஏறி நிற்க தொண்டர்களுக்கு அனுமதி இல்ல, மேளதாளங்கள்லாம் இசைக்க கூடாது, அனுமதி இல்லாம பிளக்ஸ் பேனர்கள்லாம் வைக்கக்கூடாது, கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இந்த பிரச்சாரத்துக்கு வரதை தவிர்க்கணும்னு சொல்லி போலீசாரோட 23 நிபந்தனைகளோட ஆரம்பிச்சது இந்த முதல் பிரச்சாரம். ஆனா திருச்சியில பிரச்சாரம் செய்யறதுக்காக விஜய் வந்தப்ப நிபந்தனைகளை தொண்டர்கள் காற்றுல பறக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். சென்னையில இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்து விஐபி லாஞ்ச்ல இருந்த விஜய் வெளியே வந்தப்ப அங்க அவரை வரவேற்க கூடியிருந்த தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில பாதுகாப்பு தடைகள் எல்லாம் உடைச்சு கொண்டு ஓடிட்டு வந்தாங்க. அங்கிருந்த போலீசாரும் பாதுகாப்பு படையினர் எவ்வளவும் போராடியும் அவங்கள தடுத்து நிறுத்த முடியல. பிரச்சார வாகனம் புறப்பட்டதுமே காலையில 6 மணியிலிருந்து காத்துட்டு இருந்த தொண்டர்கள் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து மரக்கடை வரைக்கும் அவரோட வாகனத்துக்கு முன்னும் பின்னாடியும் ஏராளமான வாகனங்கள் பின்தொடர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாம வாகனத்தை ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து கொண்டதுனால விமான நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த பிரச்சார இடமான மரக்கடை போறதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துல கடக்கக்கூடிய விஷயத்தை, அதாவது இடத்தை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கடந்திருந்தாரு தாவேக கட்சி தலைவர் விஜய். இங்கிருந்து இந்த இடத்துக்கு போறதுக்குள்ளவே தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க கூடிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர், மரம் மேலெல்லாம் ஏறி ஆபத்தான முறையிலையும் நின்றுட்டு இருந்தாங்க. விஜயனுடைய பிரச்சார வாகனம் வேகமா செல்ல முடியாம ஊர்ந்துட்டே போன காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம செப்டம்பர் 13 அன்னைக்கு பார்த்தோம். இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 15க்கும் மேற்பட்டவங்க மயக்கமும் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா ஒரு வழியா இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி சரியா விஜய் பிரச்சாரம் முதல்ல மேற்கொள்ள இருக்கக்கூடிய இடத்துக்கு வரதுக்கே மதியம் 3 மணி ஆச்சு. 3 மணி அளவுல திருச்சி மரக்கடை பகுதிக்கு வந்த விஜய் 15லிருந்து 20 நிமிடம் வரைக்கும் உரையாற்றி இருந்தாரு. அதற்கு அடுத்தபடியா திருச்சி மரக்கடையில ஒரு வழியா பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. அடுத்தபடியா திட்டமிட்டிருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அரியலூருக்கு விஜய் ஏற்கனவே 1 மணிக்கு போறதா திட்டமிட்டிருந்த நிலையில திருச்சியிலேயே 3 மணி ஆனதுனால அரியலூருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணிலிருந்து 8:30 வரைக்கும் ஆச்சு. அந்த 8:30 மணி நேரத்துல தான் அங்க பிரச்சாரத்தை அவர் நடத்தியிருந்தார். அதற்கு அடுத்தபடியா அரியலூரை முடிச்சுட்டு 3வது இடமா இருந்த பெரம்பலூர் நோக்கி விஜய் பயணம் மேற்கொண்டாரு. மாலை நேரத்துல அங்க மக்கள் சந்திப்புல கலந்துக்க திட்டமிட்டிருந்தாலும் பெரம்பலூர் நகருக்குள்ள விஜய் வராருன்ற செய்தி பரவுனதுமே ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளை குவிய தொடங்கிட்டாங்க.
தொண்டர்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கம்னு பெருமளவிலான மக்களுடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டதுனால போக்குவரத்து நெரிசல் அங்க கடுமையா அதிகரிச்சிருந்தது. கூட்ட நெரிசல் காரணமா விஜயனுடைய இந்த பிரச்சார வாகனம் மக்கள் சந்திப்புக்கு மேடைக்கே போக முடியல. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பெரம்பலூர், அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் வாகனம் நின்றுச்சு. இதனால பெரம்பலூர்ல திட்டமிட்டிருந்த இந்த மக்கள் சந்திப்பும் பிரச்சாரமும் அங்க ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்ப இந்த நிலையில தான் அடுத்த கட்டமா விஜயனுடைய இப்ப 2வது பிரச்சார சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. 20/9/2025 சனிக்கிழமை அன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் எங்கெல்லாம் இப்ப இந்த நிலையில சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், அதற்கு அடுத்தபடியாக திருவாரூர், 2 இடங்கள்ல விஜயனுடைய சுற்றுப்பயணம் 20ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு. விஜயனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமா அவர் சாலை வழி மார்க்கமா தான் போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இதுல ஏதேனும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா விமானம் மூலமா இவர் வந்துட்டு நாகப்பட்டினம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை திருச்சிக்கு போயிட்டு அதற்கு அடுத்தபடியா 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காரைக்கால் வழியா நாகப்பட்டினத்துக்கு சாலை மார்க்கமா போலான்னு இது ஒரு பிளான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, விமானம், அதற்கு அடுத்தபடியா சாலை மார்க்கம், இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான். இன்னொரு பிளான் என்னன்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க சாலை மார்க்கமாவே இவர் பயணிக்கக்கூடிய இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. சாலை மார்க்கமா இவர் எப்ப கிளம்புறாரு அப்படிங்கறத நம்ம முதற்கட்டமா பார்க்கலாம். அதாவது நள்ளிரவு, இன்னைக்கு ராத்திரி நள்ளிரவுல இருந்து விடிய காலையில இருக்குள்ள நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமா கிழக்கு கடற்கரை சாலை வழியா நாகப்பட்டினம் அடையிறது அப்படிங்கிறது தான் இப்ப வகுத்திருக்கக்கூடிய திட்டம். அதாவது நீலாங்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வாஞ்சூர் ரவுண்டானா வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டருக்கு? 285 கிலோமீட்டர் இருக்கு. இது கிட்டத்தட்ட நீலாங்கரையிலிருந்து நாகப்பட்டினம் அடையிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவல். இவர் நாகப்பட்டினம் அடைஞ்சதுமே அடுத்து என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 10 மணிக்கு இவருக்கு அங்கிருந்து வாஞ்சூர் ரவுண்டானால இருந்து வரவேற்பு கொடுக்கறதாகவும், தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா நாகூர் தெற்கு பால் பண்ணை, அதற்கு அடுத்தபடியா தெத்தி, அமிர்தாலயா, வித்யாலயா பள்ளி, கிழக்கு கடற்கரை சாலைன்னு இந்த மார்க்கம் ஃபுல்லாவே அவர் பயணிச்சு எங்க வந்திருப்பாருன்னா அண்ணா சிலை ஜங்ஷன், இந்த இடத்துல தான் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இது நாகப்பட்டினம்ல. இது சரியா மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த திட்டத்தை இப்போ தாவேக தொண்டர்கள் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல். இப்ப இந்த இடத்துல உரையாற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து எங்க போறார் அப்படின்னா, வாஞ்சூர் வந்து அண்ணா ஜங்ஷன் சாலையை கடந்து அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட திருவாரூருக்கு போக இருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த வாஞ்சூர் ரவுண்டானால இருந்து அண்ணா ஜங்ஷன் வரைக்கும் வரதுக்கு 7 இருந்து 9 கிலோமீட்டர் ஆகும். அப்படி பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். ஆனா தொண்டர்களுடைய கூட்டத்தினாலும் சரி, நெரிசல்னாலும் சரி, இதுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்றதா தான் பிளான் இருக்கு. ஆனா விஜய் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே 10 மணி கிட்ட ஆயிடும். எப்படியும் வந்து பிரச்சாரம் முடிக்கிறதுக்கே 2 மணி கூட ஆகிடலாம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஆனா போன முறை மாதிரி இந்த முறை இந்த டைமை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா, தொண்டர்களை வந்து சமாளிப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. சரி, நாகப்பட்டினம் அண்ணா சிலை ஜங்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சாரம் அடுத்து எங்க போக போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூருக்கு போறாரு. கீழ்வேளூர் பைபாஸ் வழியா தான் திருவாரூருக்கு சென்றடைகிறாரு தாவேக கட்சி தலைவர் விஜய். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயணத்தை முடிச்சு திருவாரூருக்கு போனதுக்கு அப்புறமா திருவாரூர்ல இருந்து எங்க போறாங்கன்னா, திருவாரூர் தெற்கு வீதி வழியா போறாங்க. இதுக்கு இடையில வந்து ஈஸ்ட் மெயின் ரோடு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா திருவாரூர் பேருந்து நிலையமும் இருக்கு. இந்த திருவாரூர்ல இருந்து திருவாரூர் தெற்கு வீதிக்கு போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் இருக்கு. இந்த பயணம் முழுக்கவே தொண்டர்கள் அவரோட இணைஞ்சு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால இங்கிருந்து இங்க போறக்கூடிய ஆக நேரம் 20 நிமிஷம்னாலும் கண்டிப்பா இது 1 மணிலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்கலாம் அப்படிங்கிறதும் தகவலா இப்ப சொல்லப்படுது. நாகை, திருவாரூர்னு பிரச்சாரம் செய்யற இடங்கள், சாலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கக்கூடிய இடம். விஜய் வந்து பிரச்சார இடத்துக்கு வந்து சேரவே கால தாமதம் ஆகும். திட்டமிட்டதை காட்டிலும் தாமதமாகவே இந்த பிரச்சாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு
வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது. நாகை, புத்தூர், சிக்கல், கீழ்வேளூர் இந்த இடங்கள்லாம் வரவேற்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா எதிர்பார்த்த டைம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண டைமை விட இது இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். நிறைய இடங்கள்ல நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட தகவலா இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர் 2 இடங்கள்லையும் பெரம்பலூர்ல ரத்தான மாதிரி ஏதாவது நடக்குமா, இல்ல வெற்றிகரமா இந்த 2 இடங்கள்லயுமே பிரச்சாரம் நடைபெறுமா? தாவேக தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த முறை என்ன பண்ண போறாங்க? கூட்டத்தை கட்டுப்படுத்துறது பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்குன்னு நீதிமன்றம் சொன்ன மாதிரி விஜய் கூட்டத்தை முறையா கட்டுப்படுத்துவாரா? ரசிகர்கள் இந்த முறை என்ன பண்ண போறாங்க? பாதுகாப்பா இந்த பிரச்சாரம் நடந்து முடியுமான்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்திற்கும் பதில நாம சனிக்கிழமை பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு இடைவேளை நேயர்களே. இடைவேளைக்கு பிறகு 6 மணி செய்திகள்ல இணையலாம். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.